மெதுவான நடைக்கு வர்றீங்க, அதுக்கப்புறம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிமா நடக்குது? ப்ராக்டிஸ் மூலமா மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது don't be afraid to make mistakes first. Okay, மிஸ்டேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, யாரு சிரிச்சாலும் பரவாயில்ல, you just try it for that and be confident. One day or the other day definitely I am going to be a good speaker அப்படின்றத நீங்க நினைச்சுக்கணும். Okay, so this is a step. Think in English. So if anybody asks you question அப்படின்னா you just think over in English immediately. அது அவங்க தமிழ்ல பேசினாங்க உடனே நான் தமிழ்லயே ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. So think in English and then give your reply. Talk to yourself, don't expect others to accompany. நான் கிளாஸ்ல கேட்பேன், why are using English தமிழ் language அப்படின்னு கேட்டேன்னா, மேம் nobody is there to talk with me அப்படிமாங்க, யாருமே இல்லை என்னோட பேசுறதுக்கு அப்படின்னா. why are you expecting others to give company with you? இல்லையா? ஸோ உனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? டோன்ட் திங்க் லைக் தட். ஸோ டாக் டு யுவர் செல்ஃப், டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு அக்கம்பெனி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு கிவ் யூ அ கம்பெனி. ஓகே, வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் பெரிய ஆளு பெரிய பீட்ரூடா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ டோன்ட் கெட் அஃப்ரைட், டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஓகே, ஸோ அவங்க நீங்க கீழே தான், அதாவது நீங்க கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் உயரும் போது அவங்க கீழ் மட்டத்திலிருந்து சிரிச்சுட்டு அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. யூ ஆர் த லேர்னர் அப்படின்ட்டு மேல் லெவல் போவீங்க. ஓகே, ஸோ திங்க் ஓவர் தட். யூஸ் மிரர் ப்ராக்டிஸ். மிரர் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் தான் இங்கிலீஷ்க்கே. ஏன்னா யாருக்கிட்டையாவது நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது அங்கே போய் நின்று இங்கிலீஷ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்தது சம்வாட். அப்போ மனசில் என்ன நினைப்பா, சூப்பராக பேசியிருக்கா நம்மளை விட, இருந்தாலும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ காண்ட் ஆஸ்க் அதர்ஸ். அடுத்தவங்களை போய் நான் எப்படி இருந்தேன், இப்படி இருந்தேனா, அப்படி இருந்தேனா எதையுமே கேட்க முடியாது. இஃப் யூஸ் மிரர் ப்ராக்டிஸ் அப்படின்னா எக்ஸாக்ட்லி வாட் எக்ஸ்பிரஷன் யூ ஹாவ் கிவன், வாட் இஸ் யுவர் பாஸ்டர், what is your gesture, what is your facial expression, how you communicate, okay, everything you can be notified. நான் சொன்னது புரிஞ்சுதாமா? யூஸ் திஸ் மிரர் ப்ராக்டிஸ் பிகாஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இதை ஒரு பேப்பராகவே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரை டு யூஸ் தட். அதுலேயும் நான் ஒன்று சொல்கிறேன், மிரர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கதவு சாத்திக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா திறந்து போட்டு பண்ணிங்கன்னா எதுன்னு லூஸு தனியாக பேசிகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. Okay, so you just close it. So the next one, focus on fluency and not grammar. So when I asked to Priya madam to get feedback, and the feedback la எழுதி கொடுத்தது என்னன்னா, how can I improve my grammar அப்படினு கேட்டிருந்தீங்க. Okay, so first stepலயே no need to bother about grammar பத்தி யோசிக்காதீங்க. grammar is actually a part. உங்களுக்கு ஒன்று தெரியாதது இல்லை, டென்சஸ்ல லாஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம லைஃப் ஸ்கில்ல யூஸே பண்ண மாட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? present and past we are using often, okay, while writing or reading or speaking or anything else. But and the future tense la future perfect continuous, future perfect வரைக்கும் நம்ம rare caseல யூஸ் பண்ணுவோம். but we won't use future perfect continuous அப்படிங்கும்போது why should we get bothered about grammar? இல்லையா? கிராமரை பற்றி நாம் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ட்ரை டு டாக், ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளூயன்சி. யுவர் ஃப்ளூயன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மிரர் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஃப்ளூயன்சி அப்படின்றது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ரீடிங் சம் வேர்ட், புக் எடுத்து வச்சுக்கோ, ரீட் சம்திங். ஓகே, நான் படிச்சுட்டே இருங்க, அந்த படிக்கும் போதே உங்களோட முகத்தை பாருங்க. அண்ட் ஐ யூஸ் டு மேக், நான் என்ன பண்ணுவேன்னா மொபைல் அந்த ஃப்ரண்ட் கேமரா இருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி ஐ யூஸ் டு கிவ் அ டாக். அந்த டாக்லேயே நான் தெரிஞ்சுக்குவேன் நான் எப்படி உட்காந்துருந்தேன், நான் எப்படி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், நான் எப்படி பேசினேன், என் வாய்ஸ் எப்படி இருந்தது, எவ்ரிதிங் ஐ குட் நோட்டிஃபை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன், லிசன் அண்ட் ரிப்பீட் பை யுவர் செல்ஃப். ஸோ சீன் மூவிஸ். ஓகே, மூவிஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸில் கீழே ஒரு பாக்ஸில் போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ட்ரை டு யூட்டிலைஸ் தட். அவங்க ஏதாவது ஒரு சின்ன வேர்டு சொல்லுவாங்க, நான்சென்ஸ் அப்படிம்பாங்க, அது எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஓகே, அந்த மாதிரி. அதே மாதிரி ஆல் ரைட் அப்படிம்பாங்க, நாம என்ன பண்ணுவோம், ஆல் ரைட் அப்படிமோ, அதை ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம we can make it. And the next one, don't think that you are lack in communication. Thinking alone is very important. Don't think negatively, think positively. Don't think that you are lack in communication.
புரியுதா? கம்யூனிகேஷன்ல நான் ரொம்ப பின்னடைவுல இருக்கேன்னு தயவுசெய்து நினைக்காத. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா டிகிரி வாங்கியிருக்க முடியாது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் பிஎஸ்சி பிஏ இதை ரெண்டையும் முடிச்சுட்டு தானே நீங்க வந்திருக்கீங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி ஒன்லி யூ ஹாவ் கம் ஹியர் இல்லையா? அப்படிங்கும்போது இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு பாட்டு தெரியாதே இருந்ததுன்னா டிகிரின்னு ஒன்று வாங்கியிருக்க முடியுமா? நான் சொல்றது புரிஞ்சுதாமா? ஸோ அந்த டிகிரி அப்படின்ற ஒன்று வாங்கியிருக்கீங்க பை கிராசிங் ஓவர் ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ். ஸோ யூ நோ பெட்டர் ஹவு டு யூஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வென் டு யூஸ் அண்ட் வை டு யூஸ், அது அத்தனையும் உங்களுக்கு தெரியும். பட் பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஒன்லி, புரியுதா? ஃபியர் இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும்? ஃபியர் கிளவுட்ஸ் யுவர் மைண்ட், புரியுதா? ஃபியர் அப்படின்ற ஒரு பாட்டு உங்களோட கம்யூனிகேஷன் முழுவதையும் தடுக்குது, புரியுதா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் பேசும்போது ஃபியர் அப்படின்றது ஒன்று ஒதுங்கிட்டு நீ முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் சம்திங். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இன் ஆர்டர் டு கெட் அ ஜாப் ரைஸ் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், நோ அதர் கோ. ஓகே, யூ கான்ட் ஸ்கிப் இங்கிலீஷ். இங்கிலீஷை ஒதுக்கிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் நம்மளுக்கு டெம்பரரி தான் நினச்சிக்கோங்க. ஓகே, so in order to get job raise your speaking skills. As you people, நான் B.Ed காலேஜுக்கு வந்ததே நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா as you are the future teachers இல்லையா? டான்ஸ் ஆடினீங்க செம்மையா, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயம் வந்து அங்கே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதுவே ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுலையும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனர்ஜெட்டிக்காக பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் இன் யுவர் லைஃப்ன்றது என்னுடைய சஜஷன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட், டேக் அ ரிஸ்க், மேக் அ மிஸ்டேக், லேர்ன் சம்திங் நியூ. ஓகே, இது தாரக மந்திரம். See, take a risk in your life. How can you learn English? English படிக்கணும், ஆனால் வந்து எப்படி? அதே மாதிரி மேக் அ மிஸ்டேக். இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் மீன்ஸ் இஃப் எனிபடி இஸ் தேர் டு லாஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ டேக் ரிஸ்க் இன் யோர் லைஃப், மேக் அ மிஸ்டேக், லேர்ன் சம்திங் நியூ as a vocabulary. நெக்ஸ்ட் ஒன், ways to enrich our English. See, my timings is only less. For that only I couldn't make you to raise question. You just listen carefully. See, ways to enrich our English. How can we improve English? We need to read English storybooks as what we have seen in Lata ma'am slide. இல்லையா? ஸ்லைடில் ஏற்கனவே பார்த்தோம். So that is the compulsory thing we have to do. We need to read English storybooks, newspapers and interact with English speakers. Okay, this is the first thing you have to do compulsorily if you really want to learn English. Okay. And the next one, watching movies and TV shows increase your pronunciation and vocabulary. Okay, how to improve your vocabulary, how to improve your pronunciation? Englishல சொல்லுவாங்க style English அப்படிமாங்க. It's not style English. If you follow your accent and pronunciation properly அப்படின் வந்தாலே that is called style ன்னு சொல்லுவாங்க. Have you understood? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல பட்லர் இங்கிலீஷ் அண்ட் ஸ்டைல் இங்கிலீஷ்னு? அது ஒன்று பட்லர் அண்ட் ஸ்டைல்